இந்த நேரத்திலும் நாம் யார் மலடி என்கின்றதான தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து செய்தியை ஊட்டி பகுதியில குன்னூர் நீலகிரி பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் சிறப்பாய் செய்து வரக்கூடியதான அருமையான சகோதரர் ஹென்றி ஜோசுவா அவர்கள் இந்த நேரத்துல நம்மோடு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அருமையான சகோதரை சபையின் சார்பாக கர்த்தருடைய வார்த்தை வழங்கும்படியாய் அன்போடு கிடைக்கிறது. பரிசுத்த தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக, அடியனுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். இந்த தலைப்பு மலடி யார்? யார் மலடி? Who is barren? இந்த தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடிய சில வசனங்களையும் வேதாகம ஆதாரங்களையும் நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது யார் மலடி என்பதை அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. தேவன் மலடியை பற்றி சொல்லும் பொழுது அது ஆணோ பெண்ணோ மலடியாய் இருக்கும் என்பதை வேதவசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, மலடியாய் இருக்க முடியாது என்பது தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. திருமணமாகி அநேக நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத குறிப்பிட்ட பெண்களை மட்டும்தான் உலகம் சொல்லுது. ஆனா வேதாகமும் 2 பேரும் என்று சொல்லுகிறது. ஒரு திருமணத்துல கணவன் மனைவி பந்தமே ஒரு குழந்தை தான். பெரும் குடும்பத்திலேயே அது ஒரு தலக்குனிவாவே என்றாங்க குழந்தை இல்லை அப்படின்னா. அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை பிரிவினையும் கூட உண்டாகிறது. நிறைய பேர்கிட்ட சொத்து இருக்கு, ஆனா அதை அனுபவிக்க வாரிசு இல்லை. உலகம் அந்த மாதிரிதான் இருக்கு. மருத்துவ புரட்சியில இந்த கருத்தரிப்பு மையம் இருக்குல்லங்க, அது பெரிய வியாபாரமா இன்றைய நாளில ஓடிக்கொண்டிருக்கிறது. WHO என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, மலட்டுத்தன்மை 20% உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படிங்கிறார். சரிங்களா? இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனா WHO சொல்லுது, அல்லது சர்ச்சஸ் என்ன சொல்லுதுன்னா, இதனுடைய ரீசன் என்னங்கிறத உலகம் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது. வேதாகம் மட்டும்தான் நமக்கு அதற்கான ஆதாரத்தை நமக்கு கொடுக்கிறது. வேதாகமத்துல 5 பேரை நம்ம பார்க்கிறோம். 5 பேரும் அவங்க மலடியா இருந்தாங்க. ஆனால் தேவன் அந்த கற்பத்தை திறந்து அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சாரால பார்க்க முடியும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ரெபேக்கால பார்க்க முடியும். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனம் Genesis 11:30 சாரா and Genesis 25 verse 21 Rebecca and Genesis 29:31 ராகேல். லூக்கா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் எலிசபெத். இந்த 5 பேர்களை பற்றி இவங்களுடைய பெயர்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆனா மனோவாவின் மனைவி பெயர் பதிவிடப்படல. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இது தேவனுடைய ஆசீர்வாதம். என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சொல்றாரு. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 23ஆம் அதிகாரம் 26வது வசனம் அவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறார் தேவன். அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. 26வது வசனம்,
கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மலட்டுத்தன்மை தங்களுடைய தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கற்பத்தின் கனி எல்லாம் தேவனால் கொடுக்கப்படுகிறது. இந்த மனைவியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அந்த அம்மா மலடிதான், ரொம்ப வேதனையா இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் தேவதூதன் வந்து சொல்லுவதை கேட்கிறோம். அப்போ தேவதூதன் வந்து சொல்லும் போது அந்த அம்மா எப்ப அதெல்லாம் நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அது தேவன் தூதன் என்று அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல செய்தி தான். நான் மலடியா இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வேலையில தேவதூதன் வந்து சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 3வது வசனம், ஜட்ஜஸ் 13:3. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆசீர்வாதமே தேவன் கொடுக்கிற அந்த முதல் குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் தான். அப்ப அதே குடும்பத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதமும் அதுதான். ஏன் அப்படின்னா ஒரு குட் நியூஸ் சொல்றார், நீ ஒரு குழந்தை பெற்றுக்குயப்பா அப்படின்னு. இந்த அம்மா அதை நம்புறாங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா சங்கீதம் 127வது சங்கீதம் 3வது வசனத்துல அவர் சொல்றாரு, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது அது தேவ மனுஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்றாரு. அந்த எச்சரிக்கை என்ன சொல்றாங்க? 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. சாப்பாட்டு விஷயத்துலதான் உலகமே பாவத்துக்குள்ள மாட்டுச்சு. ஆதாம் குடும்பம் தேவன் சொன்ன அந்த சாப்பாட்டு விஷயத்த, இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்ன விஷயத்த அவங்க ஏத்துக்கல, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆகவே தண்டனை இந்த உலகத்திலே வந்தது கீழ்ப்படியாத்தனத்திற்காக. எந்த விஷயத்துல? ஆகார விஷயத்துலதான். இன்று கூட ஆகார விஷயத்துல நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டும் சைனீஸ் ஃபுட்டும் தான் நிறைய விரும்புகிறவர்களா இருக்கிறார். ஏன் அப்படின்னா அதுதான் நாக்குக்கு டேஸ்ட், ஆனா உடம்புக்கு அது கேடு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க இந்த அம்மா கிட்ட சொல்லும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னா இல்ல, கெட்ட பழக்கம் எல்லாம் இல்ல. அடுத்தது அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது 7வது வசனத்துல அந்த மனைவி மனோவாவு கிட்ட தன்னுடைய கணவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. இது நடந்துச்சுங்கயா, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவர் தேவ மனுஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஒருவர் புரிந்து கொள்ளாது. ஏன் அவங்க ஒரு புரிந்து கொள்ளலன்னா, அவர்கள் தேவனை சரியான முறையில புரிஞ்சு கொள்ளல. தேவனை புரிஞ்சிருந்தாங்கன்னா தேவன் சொன்னா அதை நம்ம செய்யணும். இது சாப்பிடாதேன்னா அது சாப்பிடக்கூடாது, இது செய்யலாம் அப்படின்னா இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவருக்கு ஒண்ணு பிடிக்கும், மனைவிக்கு ஒண்ணு பிடிக்கும். அப்ப எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? ஒரு குடும்பத்துல இருக்க முடியாது. அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு, அந்த மனைவி தன் கணவர்கிட்ட என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்றாங்க. அப்போ இவர் மனவன் என்ன பண்றாரு? அவரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவனை ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் இருக்கிறது, தேவனிடத்துல கேட்கக்கூடிய ஒரு குடும்பமாய் இருக்கிறது. அந்த 8வது வசனத்துல சொல்றாரு, ஐயா அந்த மனுஷனை மறுபடியும் அனுப்புங்க, அவர் வந்து இந்த பிறக்க போற குழந்தைக்காக நாங்க என்னென்ன செய்யணுமோ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவ சித்தத்துக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப குடும்பமாக அவர்கள் ஜெபித்தார்கள். கீழே வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது 23வது வசனத்துல வாசிக்கும் பொழுது மனோவா சொல்றாரு, தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்.
இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். அப்ப இங்க நான் பார்க்கிறோம், அவங்க அந்த அம்மா எந்த அளவு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அந்த கணவருக்கும் கூட அதை சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். 24வது வசனத்துல தேவன் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க அந்த மகளுக்கு பலன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவன் சிம்சோன் என்று அவனுக்கு பெயரிட்டார்கள். 24வது வசனம், அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகள் மலடியா இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பம். சரி, இது ஆமையா பழைய ஏற்பாட்டுல இந்த சம்பவம் இன்றைக்கு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி நாம கேட்டோம்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய பெற்றெடுக்காத மலடியாய் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் மணவாட்டின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. தேவனுடைய வசனம் சொல்கிறது, Revelation chapter 21 verse 9, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னான். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் பார்த்துட்டு வந்து பாரு அப்படின்னு யோவான் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுற. சரிங்களா? இந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த பெற்றோர் சொல்லி கொடுப்பாங்க, ஏமா கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கப்பா, மணவனை பார்த்து அவருடைய மனசு நோகாதபடி நடந்து கொள்ளுங்க. புது இடம், புது ஊரு, மக்கள் எல்லாம் புது உறவுகள் தெரியாது. ஆனா அவங்கள நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? ரொம்ப கவனமா நடந்துக்க, ஞானமா நடந்துக்க, அனுசரிக்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இயேசுவை, நாம மணவாட்டியாகிய சபை இயேசுவை சந்திக்க போகிறோம், அல்லது கல்யாண திருமணத்துக்கு நம்ம போறோம். ஆகவே தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை பற்றி நம்ம சில வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், Galatians chapter 4 verse 19, அங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் கற்ப வேதனை படுகிறேன்னு சொல்ற. 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொல்லி கொடுக்கிறாரு. ஆவிக்குரிய விஷயத்துல பவுல் வந்து கர்ப்ப வேதனைப்படுகிறார். எனதுக்காகனா, இந்த சத்தியத்தை விட்டுட்டு, நீங்க உடன்படிக்கை பண்ணினவங்களை விட்டுட்டு, நீங்க வேற ஒரு சுவிசேஷத்துக்கு, வேற ஒரு விசேஷத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கிறிஸ்துவின் கிருபையில இருந்து நீங்கள் விழுந்து போனீர்கள். ஆகவே அவர் துடிக்கிறார். எப்படி ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது வேதனையோடு, கஷ்டத்தோடு, அழுகையோடு, முடியாத சூழ்நிலையில் அவங்க எவ்வளவு துடிச்சு பெற்றெடுக்கிறார்களோ, அதை போல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே முழுமையாக உருவாகும் வரை நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றேன். இந்த எண்ணம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டி போகட்டும், என்னுடைய கடமையை நான் செஞ்சிடறேங்கிற அந்த கடமைக்காக நம்ம செய்கிறோமா? இங்க பவுல் சொல்றாரு, பிலமோன் 10வது வசனத்துல சொல்றாரு, பிலமோன் 10வது வசனத்துல சொல்றாரு, நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு என்கிறார். அப்படி என்றால் அவர் கல்யாணம் பண்ணாரா அப்படின்னா, பவுல் கல்யாணம் பண்ணாரானா? இல்ல. ஆனா எப்படி பெற்றார் என்று நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உன்னிடத்திலே மன்றாடுகிறேன். முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போ இங்க வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் பெற்ற மகன், அவர் எப்படியாவது ஒனேசிமை ஏத்துக்க, ஏன் அவன் முன்ன பிரயோஜனம் இல்லதா, ஆனா இப்பொழுதோ அவன் தேவனுக்கும் உனக்கும் எனக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறான். அப்ப ஊழியத்துல
ஊழியத்துல ஒவ்வொருவருக்காகவும் நாம கஷ்டப்படும், வேதனைப்படணும், மனசுக்குள்ள புழுங்கணும், தேவனிடத்துல கேட்கணும். எப்படியாவது தேவனே நம்முடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், அவர்களுக்கு எப்படியாவது நமக்கு என்ன பண்ணணும், அந்த பொறுப்போடு நம்ம வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஆதங்கமும் அந்த வைராக்கியமும் நமக்கு வேண்டும். பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது 20-24, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்ப பவுல் தெளிவா இருக்கிறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் என்ன இடத்துல எல்லாம் போகணுமோ அங்கே எப்படியாவது சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும். எப்படியாவது எந்த பயமுறுத்தல் இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நான் என் பிராணனையும் யாரெல்லாம் அருமையா நினைக்கலையோ அவங்கதான் அதை சரியான வழியிலே முடித்து கொடுப்பார்கள். மற்ற எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? ஓடுறவங்களுடைய ஓட்டம் கரெக்டா போய் அந்த லட்சியத்தை அடைஞ்சிடணும், அந்த எல்லைக்கோட்டை தொற்றணும். அதுதான் அவர்களுடைய நோக்கமா இருக்கும். அப்போ பொறுப்பாளி தான் அதை என்ன பண்ணுவார்னா அதை செய்வார். அப்படிப்பட்ட பொறுப்பு நமக்கு அவசியம் இந்த நாட்களிலே. ஏன்னா மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றாங்கிறத விட அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, நிராகரிக்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப பவுல் அதை செய்யாம இருந்தாரா? இல்ல, என்னுடைய பொறுப்பு, எனக்கு என்ன ஓட்டத்தை கொடுத்தாரோ அந்த ஓட்டத்தின் கிருபையின் சுவிசேஷத்தை நான் எப்படியாவது பிரசங்கித்து விடுவேன். நம்முடைய நோக்கம் என்ன? அதனாலதான் அவர் அவ்வளவு சபைகளை அந்த இடத்துல ஆசியா பிராந்தியத்துல எல்லா இடத்துலயும் சபையை உருவாக்கினார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்ப தெளிவா சொல்றாரு, எப்படியாவது என்ன ஆகணும், மக்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனிடத்துல இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு உலகத்துல சப்போர்ட் கொடுக்கலன்னா ஊழிய செய்யறதுக்கு மனசு வர்றது இல்ல. சப்போர்ட் நிறுத்திட்டாங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு 25 வருஷமா நான் ஊழியம் செஞ்சேன், அவங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நாம் இன்றைக்கு ஊழிய பணி செய்கிறோம். அந்த எண்ணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நாங்க படிக்கும் போது அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபால் சொல்லுவார், வேதத்தை மட்டும் கற்றுக் கொடுப்போம்ப்பா, சம்பளம் வேலை இடம் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்களா போய் என்ன பண்ணுங்க, ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. எனதற்காக நம்ம என்ற மனுஷனை நம்ம எதிர்பார்த்து போகும் பொழுது அவர்களுக்கு ஏற்றபடி சத்தியத்தையும் கூட புரட்டுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் என்ன பண்றேன் இருக்கிறாரு, மனம் திரும்புவதும் பிதாவின் இடத்துல தேவனிடத்துல திரும்புவதும் இயேசுவை விசுவாசிப்பதையும் பற்றியே என்று வேறொன்றையும் நான் பேசுறது இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றார். 1 கொரிந்தியர் 4:15 சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தினாலே பெறக்கூடிய பாக்கியம்தான் பெரிய பாக்கியம். அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய பெரிய பொறுப்பு தேவதூதர்களுக்கு கிடைக்கல. அங்க இருக்கிற உலகத்துல இருந்து அந்த பரலோகத்துல இருக்கிற யாருக்கும் கிடைக்கல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். The responsibility God has given to us to share the gospel to everyone. So பவுல் ஏன் இப்படி சொல்றார்? அவர் சொல்றாரு பாருங்க, ஏன் பவுல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நான் சுவிசேஷத்தினால் பெற்றேன், நீ தேவனிடத்துல மனம் திரும்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, இன்னும் நான் சுவிசேஷத்தை பொறுப்போடு நான் செய்யணும் அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொன்னது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது, Matthew 28:18-20, போய் சீஷராக்குங்க, அவர்களை எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிருங்க, அவர்கள் சீஷரானால்
அவர்கள் எல்லாம் என்னுடைய கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிவாங்க. நமக்கு தெரியும் சரீரத்துல, நம்முடைய சரீரத்துல டெய்லி எந்தெந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது, ராத்திரியில ரீஜெனரேட் ஆயிடுது. அந்த செல்கள் புது செல்களை உற்பத்தி ஆக்குகிறது. ஒரு பகல்ல 3 கோடி செல்கள் அழியப்படுகிறது. ஆனா நம்ம படுக்கும் பொழுது, நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய செல்கள் எல்லாம் ஒரு செல் இன்னொரு செல்லை உருவாக்குகிறது, புது செல்களை உருவாக்குகிறது. அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த காயத்தை ஆற வைக்கிறதுக்கு நிறைய செல்கள் அங்க போய் தங்களுடைய உயிரை கொடுக்கிறது. அந்த உயிரை கொடுப்பதினாலே அந்த காயம் ஆறுகிறது, ஒரு புது செல்கள். அப்ப செல்கள், நம்முடைய சரீரத்துல இருக்கக்கூடிய செல்கள் புதுசா உருவாயிட்டே இருக்குது. அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க, நம்முடைய ரத்தம் 6 மாசம் தான், 6 மாசம் பேபி தான். 6 மாசத்துக்குள்ள எல்லா ரத்தமும் இன்னொரு ரீசைக்கிளிங் பண்ணிருமா, புது ரத்தம் உருவாயிருமா. அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்போ நாம கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம இயேசுவின் சுவிசேஷம் 2000 வருஷமா இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் இன்றும் ஏன் சபையெல்லாம் அல்லது கிறிஸ்தவங்க ஏன் இன்னும் வளரல அப்படின்னு சொன்னா, நாம பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ரொம்ப கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா சொல்றாரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், Acts 2:38, அவர் சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிஃப்ட் வரம் தேவன் கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்? இந்த உலகத்திலே பாவத்தை மேற்கொள்ளும்படியான அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆக நாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து வருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல ஒரு 12 பேர் எத்தனை பேர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? 3000 பேர். முதல் பெந்தேகோஸ்தே நாள்ல 3000 people they headed in the church, இல்லைங்களா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 4ஆம் அதிகார அப்போஸ்தலர்ல நாம் வாசிக்க முடியும். அடுத்தது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும். அப்போ நாம பார்க்கிறோம், அந்த கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள், அவர்கள் பெற்றெடுத்தார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் பூமிக்குரிய காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு மனமும் ஒற்றுமையும் ஐக்கியத்திலையும் அப்பம் பிற்கிறதுலையும் உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, பவுல் ஏன் இப்படி எல்லாம் சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி அவர் பார்த்தார். இந்த கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துறேன், கொல்றேன், ஆனாலும் இவங்க என்ன பண்ணல, குறையல. இவங்க they are increasing, producing, புதுசா உருவாகிறாங்க. ஆக நாம் தேவனுடைய வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது இதனாலதான் பவுல் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 Peter chapter 1, அங்கே நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் நமக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனமோ என்றொன்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசித்தேன். இப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறார். இங்க வசனத்தில் சொல்றாரு, அவர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எதுக்காக? நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்வு வாழும்படியாகவும் தேவ பக்தியிலே வளரும்படியாகவும். சொல்லுது, தேவனுடைய பக்தியிலே எப்படி வளர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்புறம் 4வது வசனத்துல சொல்றார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி
திவ்ய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை மறுமையுமான வாக்குத்தத்தங்களும் இந்த வேத வசனத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்றாரு, தேவனை அறிஞ்சுக்கணும், அவருடைய அழைத்த அறிவை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இங்க வசனத்துல சொல்றாரு, இச்சையினாலே உண்டாகக்கூடிய எல்லா பாவத்துக்கும் நாம தப்பிச்சு கொள்ளும்படியாக அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தெய்வீக வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்துல சொல்றாரு, be partakers of divine nature. தெய்வீக சுபாவத்துக்குள்ள நாம அதற்கும் பங்காளிகளாய் இருக்கிறோம், பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்ப அதைத்தான் தேவன் அதற்காகத்தான் நம்ம அழைத்திருக்கிறார். அப்ப நாம இதை வாங்கிட்டு நாம என்ன செய்யறோம்? இதெல்லாம் வாங்கிட்டோம்னா அந்த வசனத்துல சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்துல சொல்றாரு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அந்த வசனத்துல சொல்றாரு, நிச்சயமா நீங்க கனி கொடுப்பீங்க. அந்த வசனத்துல வீணரும் எழுதிருக்கு. வீணரும்னா அவங்க என்னத்துக்கு ஆகாதவங்க, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கூடாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லுது. அப்போ இயேசுவை அறிந்தால் நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம், நாம் நிச்சயமாகவே கனி கொடுப்போம். என்ன கனி? ஆவிக்குரிய கனிகளாகிய கனிகள் மட்டுமல்ல, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கனிகளையும் நாம் கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம சும்மா இருக்க முடியாது. அப்ப வேத வசனத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, பூமிக்குரிய மலட்டுத்தன்மை பிரச்சனை இல்லை, குழந்தை இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லை. ஆனா ஆவிக்குரிய குழந்தை இல்லைன்னா நாம தேவ சமூகத்துல போவதற்கு எந்த அளவுக்கு, யாரோ ஒருத்தர் நமக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னு வைங்களேன், யாரோ ஒருத்தர் ரட்சிப்பை நமக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க நமக்கு வேத வசனத்தை சொல்லலைன்னா நாம மலடாதான் இருந்திருப்போம், நாம பாவத்துக்குள்ள பிசாசுக்குள்ள தானே இருந்திருப்போம். அப்ப பவுல் சொல்றாரு, அவங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்பட்டு எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக என்ன பண்றாரு? அவர் பிரயாசப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அந்த வேதனை நமக்கு முன்னோடியாகிய பவுல் அத்தனை கிறிஸ்தவங்களை உருவாக்குனார். ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் they produced every day. அவர்களை ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைய வரை ஐயா அது ஊழியக்காரர் வேலை, அவர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நாம இருக்கிறோமா? அல்லது தினசரி சுவிசேஷத்தை நாம் யாராவதுக்கு, இயேசுவா நம்ம மரித்தார், அடக்கம் பண்ணினார், உயிரோடு எழுந்தார் என்று யாராவதுக்கு ஒருத்தருக்காவது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அப்படி சொல்லி பெற்றெடுக்கலைன்னா நமக்கு நம்மையும் காட்டிலும் மோசமானவங்க, நம்மள ஒரு மல்லடியா இருந்தாங்க, ஒரு மல்லடி ஒரு குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தை பாக்குறவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்க? அதே மாதிரி தேவன் நம்மை பார்ப்பார். நான் உனக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கல, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிருக்கல, இதை நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கலாம் வேண்டாமா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்பவன் அவன் சொல்லுவான், சுவிசேஷத்தை சொல்லிடுவான். அவன் எப்படியாவது கனிகளை கொடுவதற்கு தேவனிடத்துல அந்த ஆத்துமாக்களுக்காக கதறுவான். ஆத்துமாக்களை மணவாளனுக்காக அந்த பிரசவ வேதனையை அனுபவிக்கிறோமா? பாவத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்களே அவங்கள பார்த்து அதை நாம உணர்கிறோமா? இயேசுவானவர் பார்த்தா மெய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்காங்களே, இருளுக்குள்ள இருக்கிறாங்களே, அந்த வெளிச்சத்தை சொல்லி கொடுத்தார். ஆகவே நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு நம்ம பரலோகத்துக்கு போயிருமா? இல்ல. அப்படி எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னா மிஷினரிக 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோமா இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான். தோமா அநேக இடங்கள்ல அந்த சுவிசேஷத்தை சொல்லி இருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆவிக்குரிய பூமிக்குரிய மலடா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆவிக்குரிய மலடா இராதபடிக்கு தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. தினசரியாவது எப்படியாவது சுவிசேஷத்தினால நம்ம ஆத்துமாக்களை பெற்றெடுக்க தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. பொறுமையான கவனத்துக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த கேஎல் சபையாருக்கும் அன்பு சகோதரர் அலோசியஸ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இன்றைய நாளிலும் மிகவும் அற்புதமாய் யார் மலடி என்கின்றதான தலைப்பின் கீழாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளாதவர்களே என்கின்றதான அர்த்தத்தில மிகவும் தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொண்ட சகோதரனை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.